எங்க மீனா, செந்தில் 2 பேருமே வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட எங்க பாண்டியன் பயங்கரமான ஒரு கோவத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஃபோன் பண்ணா அட்டெண்ட் பண்ணல. ஆனா 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்திட்டு வரீங்களான்னு கோவத்துல இருக்க. இங்க போற செந்தில் வந்துட்டு அப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே பாண்டியன் கோவத்தோட கிளம்பி நின்னு பார்க்குறாங்க. அப்பதான் வந்து இங்க செந்தில் சொல்றாங்க, "இல்லப்பா, நீங்க சொன்ன இடமெல்லாம் நானும் போய் பார்த்தேன்ப்பா. ஆனா" அப்படின்ற மாதிரி இழுக்க. "என்ன ஆனா? நான் சொன்ன இடம்லாம் நீ போய் பார்த்த. அத நான் நம்பணும் அப்படித்தானன்ற" மாதிரி சொல்றாங்க. இல்லப்பா அப்படின்ற மாதிரி செந்தில் சொல்ல வர, "இல்ல மாமா, உண்மையிலேயே அவர் நான் ட்ரெய்னிங் போனதுக்கப்புறம் நைட்டு லேட்டா தான் மாமா ரூமுக்கு வந்தாரு" அப்படின்னு சொல்றாங்க. "நீ தான் அவன் கூட கூட்டு சேர்ந்துட்டியேப்பா, நீ எப்படி அவன விட்டு குடுத்து பேசுவ?" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன 2 பேரும் நல்லா ஊர் சுத்துனீங்களா? உண்மையிலேயே ட்ரெய்னிங் தான் போனீங்களா? இல்ல ட்ரெய்னிங்ன்னு போய் சொல்லிட்டு அங்க சென்னைய சுத்தி பார்க்கறதுக்கு போனீங்களான்னு?" கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்டவுடனே மீனாவும் செந்திலும் அதிர்ச்சியாக, "என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுறீங்க? ட்ரெய்னிங் சொல்லிட்டு தானே நாங்க கிளம்பி போனோம்" அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் எப்படிப்பா நம்புறது?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பா, உண்மையிலேயே ட்ரெயினிங் தாப்பா போனோம்" அப்படிங்கிறாங்க. "அப்போ எங்கடா நான் ஃபோன் பண்ண அட்டன் பண்ணல. ஃபோன் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா எங்க மீனா ஃபோன்லேருந்து ஃபோட்டோ வேற அனுப்பியாவது, அதுவும் பீச்சு, பார்க்குன்னு சொல்லி நல்லா ஜாலியா சுத்தியிருப்பீங்களே" அப்படின்னு கேட்குறாங்க எங்க பாண்டியன். இதை கேட்ட உடனே மீனா எங்க ராஜிய பார்க்க, ராஜிக்கும் கோமதிக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. கண்டிப்பா இது அத்தையோ இல்ல ராஜியோ பண்ணியிருக்க மாட்டாங்க. வேற என்னமோ நடந்திருக்கணும்னு நினைச்சு மீனாவும் இறந்துகிட்டு இருக்காங்க. அது இல்ல மாமா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ட்ரெயினிங்கும் முடிச்சாச்சு. சரி, எப்படியும் வீட்டுக்கு கிளம்ப தானே போறோம். அதனால தான் நான் தான் மாமா அவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பா, இந்த குடும்பத்துல பொறுப்பா இருக்கிற மருமக. ஆனா நீ என்னடானா இப்படி கண்டபடி ஊர் சுத்த கிளம்பிட்டா இந்த குடும்பம் எப்படி வழங்கும்? நானும் இந்த கடைக்காக இந்த செந்தில அங்க சென்னையில சில பேர் இருக்காங்க. அவங்கள போய் பார்த்துட்டு வர சொன்னா அந்த வேலையையும் சரியா முடிக்கல. இப்போ உங்க வேலையை மட்டும் சரியா முடிச்சுட்டு வந்துட்டீங்கல்ல" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கும் செந்திலுக்கும் எந்த பதிலும் இல்லை. அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்க. "யார் தான் என்கிட்ட உண்மையை சொல்றா? இந்த குடும்பத்துல உண்மையை நடந்துக்கிறது தங்கமேல் மட்டும்தானே. அந்த புள்ள சொல்லி தான் எனக்கே தெரியும்னு சொல்லிடுறாங்க." அப்பதான் மீனாவுக்கே தெரிய வருது, அப்போ இது எல்லாமே தங்கமயிலோடைய வேலை தானா? இவங்களுக்கு அந்த போட்டோ போன விஷயம் தெரிஞ்சதுனால தான் இதை உடனே மாமா கிட்ட சொல்லி இப்படி எங்களை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்களான்னு எங்க தங்கமயில கோவமா பார்க்குறாங்க. ஏற்கனவே இங்க ராஜிகிட்டையும் கோமதி கிட்டையும் பேச்சு வாங்கினதுனால இங்க அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க தங்கமயிலும். "என்னமோ பண்ணுங்க" அப்படின்ற மாதிரி பேசிட்டு இங்க பாண்டியன் கடுமையா மீனாவையும் செந்திலையும் திட்டிட்டு போக, "இந்த வீட்டில் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் மயிலு குடும்பம் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்குன்னு நேராக மீனா சொல்லிடுறாங்க. இந்த வீட்டில் யாருக்குமே என்ன பிடிக்கலல்ல. அன்னைக்கு என்னடானா அத்தை திட்டினாங்க. கதிர், ராஜி, இப்போ நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்க, "நீங்கள் பண்ணுறது அப்படித்தான் இருக்கு. நான் இங்கே ராஜிக்காகவும் அத்தைக்காகவும் தானே இந்த ஃபோட்டோ அனுப்பினேன். அதை பார்த்து நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டீங்களா? எதுக்காக உடனே அதை மாமா கிட்ட போய் சொன்னீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் யதார்த்தமாக தாங்க சொன்னேன்" அப்படின்னு சொல்ல, "ஆனால் உங்களை மாதிரி நான் மாமா கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காமலாம் பண்ண மாட்டேன்னு" சொல்கிறாங்க. "இங்கே பாருங்க, உங்களுக்கு நீங்கள் இப்போ தானே இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்திருக்கீங்க. இனிமேல் தெரிஞ்சுப்பீங்க மாமாவை பற்றி" அப்படின்னு சொல்ல, "மாமா ஒன்றும் அவ்வளோ மோசமான ஆளெல்லாம் கிடையாது. அன்னைக்கு நான் டிக்கெட் புக் பண்ணப்பவே அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் காசு கண்ட்ரோலாக தான் இருப்பார். ஆனால் அதுக்காக என்ன கேட்டாலும் செய்யாமல் இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க." "சரி மீனா, நீங்கள் பீச்சுக்கெல்லாம் போனீங்களே, நல்லா இருந்துச்சா? ஜாலியாக இருந்துச்சான்னு" சொல்லி கேட்க, இங்கே எதுவுமே பேசாமல் அமைதியாக மீனா ரூம்குள்ளே போயிடுறாங்க. இதனால இங்கே தங்கமயில் மூக்கடைஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. பின்னாடி ராஜியும் கோமதியும் ஒன்றா ரூம்குள்ளே போக, எப்படியும் நம்மளை பற்றி தான் இவங்க பேசிப்பாங்கன்ற ஒரு எண்ணமும் எங்கள் தங்கமயிலுக்கு வருது. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. உள்ளே போகிறவங்க, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி மீனா கேட்க, எல்லா விஷயத்தையும் ராஜி சொல்கிறாங்க. எதுக்காக இவங்க மட்டும் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே மீனா கோவப்பட, வந்ததும் வராததுமா இப்படி எங்களை திட்டு வாங்க வச்சுட்டு அவங்கள பார்த்தீங்களா அத்தை அப்படின்ற மாதிரி சொல்ல, "உன்னை மட்டுமாடி திட்டுறாரு, என்னையும் சேர்த்து தான் திட்டுறாருன்னு" சொல்ல, "என்னத்தை சொல்கிறீங்கன்னு" இங்கே மீனா கேட்குறாங்க. அப்போ தான் கோமதி சொல்கிறாங்க, "ஆமாண்டி, இப்போ தங்கமயில்னால நானும் இந்த வீட்டில் பேச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்ல, "இப்போது இவங்களால எல்லாருக்கும் இந்த வீட்டில் பேச்சு மட்டும்தான் கிடைக்கிது அப்படித்தானே சொல்ல, என்னடி பண்ண சொல்கிற? இவகிட்ட என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல, கேட்கவும் மாட்றா. இனிமேல் என்னென்னலாம் நமக்கு காத்திருக்கோ தெரியல" அப்படின்னு இங்கே கோமதியை சொல்ல, "அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன் அத்தை. உங்களையும் விட்டுற மாட்டேன், ராஜியும் விட்டுற மாட்டேன்." ராஜி அதுக்கு சொல்கிறாங்க, "ஆமாக்கா, இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "யோசிப்போம், நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காம போக போகிறதில்ல, கண்டிப்பாக கிடைப்போம், யோசிப்போம்" அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட கூப்பிடுறாங்க. இங்கே தங்கமயிலும் எல்லாரும் சாப்பிட உட்கார நேரத்தில் இங்கே வந்து தங்கமயிலுடைய முகம் வாடியே கிடக்கு. "என்னாச்சுப்பா மயிலு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லை மாமா, நாங்கள் கல்யாணம் ஆகிட்டு எங்கேயுமே போகலைல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கும் ஆசையாக இருக்கும்ல" அப்படின்னு
சொல்ல, எனக்கும் புரியுதுப்பா. ஆனால் இப்போது வேலை நேரமாக இருக்குது, எல்லாராலையும் வர முடியாதே அப்படின்ற மாதிரி சொல்ல, நானும் சரவணன் மாமாவை மட்டும் போயிட்டு வரட்டுமா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கேப்பா போகணும் அப்படின்னு சொல்ல, இங்கே ஒன்று எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நாங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடுறோமே மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கொடைக்கானல் போகிறீங்களா அப்படின்னு கேட்க, என்னங்க நீங்கள் திடீர்னு கொடைக்கானல் அனுப்புகிறதா சொல்லிட்டு இருக்கீங்க? இங்கே செந்திலும் மீனாவும் கேட்ட பொழுது, செந்தில் மீனா கூட எல்லாரும் போகலான்னு சொல்லி குடும்பமே போயிட்டு வந்தோம், இப்போ இவங்க 2 பேரை மட்டும் எப்படி தனியாக அனுப்புறதுன்னு சொல்ல, உடனே தங்கமயிலுக்கு மனசுக்குள்ள என்ன இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம கூட இன்னைக்கு ட்ரிப்பு வந்துருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க, நம்ம அன்னைக்கு எங்கேயுமே போனதில்லை, அதனால அரசியை கூட்டிகிட்டு எல்லாருமே சேர்ந்து போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம், அதான் அந்த ட்ரிப்பு எப்படி அனுச்சுன்னு உனக்கே தெரியுமே, அதனால் அன்னைக்கு சரவணன் கூட வரல, சரவணனுக்கும் ஆசை இருக்குல்ல, சரவணனும் தங்கமயிலும் போயிட்டு வரட்டும், ஒரு 3 நாள் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இவர் ஒரே நாளையில் மாறுவாருன்னு நினைக்கலே நினச்சேன். இங்கே கோமதி 1 ரூபா காசு செலவு பண்ணுறதா இருந்தாலும் அப்படி யோசிப்பார், இன்னைக்கு இவர் பேசுகிறது ரொம்ப வியப்பாக இருக்குது, காசு செலவு பண்ணுறதை பற்றி யோசனை இல்லாமல் இப்போது சரவணனையும் தங்கமயிலையும் வெளியே அனுப்பி வைக்கிறத பற்றி யோசிக்கிறாரே அப்படின்னு நினச்சவங்க உடனே சொல்கிறாங்க, அப்படி பார்த்தா கதிரும் ராஜியும் தான் தனியாக எந்த ட்ரிப்பும் போகவே இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம், அதனால் அவங்களும் கூடவே சேர்ந்து போயிட்டு வரட்டுமே சொல்ல, இங்கே கதிரையும் ராஜியும் பார்க்குறாங்க. கதிர் சொல்கிறாங்க, எனக்கு எந்த அவசியமும் இல்லைம்மா, நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்ல, அதான் அவனே சொல்லிட்டானே அவன் வரமாட்டேன்னு, அவனுக்காகலாம் என்னால் செலவு பண்ண முடியாதுன்னு எங்கள் பாண்டியன் சொல்ல, எனக்காக யாரும் செலவு பண்ண வேண்டான்னு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதுக்காக தான் மாதமான 10,000 பணத்தையும் கொடுக்குறதா சொல்லிட்டேன், இதுக்கப்புறமும் எதுக்கு இந்த பேச்சு, அதான் இருக்கிற வேலையும் கெடுத்துட்டீங்களே, நாங்கள் வேலை பார்த்து நாங்கள் சம்பாதிச்ச அந்த பணத்தில் நாங்கள் இங்கே பணத்தை கொடுத்துட்டு இருக்கலான்னு பார்த்தாலும் அந்த வேலையையும் இந்த வீட்டில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறமும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எங்களுக்கு எந்த ட்ரிப்பும் வேணாம், நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராஜு அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்க எங்கள் பாண்டியன் பார்த்து முறைக்கிறாங்க, ஆனால் எதையுமே கண்டுக்காமல் இங்கே கதிரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நேரம் பார்த்து எங்கள் தங்கமேலே யோசிக்கிறாங்க, நம்ம தனியாக போகல நினச்சா எங்கள் ராஜியும் கதிரை வந்தால் நம்மளால் எதையுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஜாலியாக எங்கள் மாமா கூட போகலான்னு பார்த்தாலும் அதுவும் முடியாது போலே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இங்கே மீனா யோசிக்கிறாங்க, நம்மளை வந்ததும் வராதுமா இவர்கிட்ட திட்டு வாங்க வச்சுட்டு, ஏன் அத்தை ராஜி கதிரன்னு எல்லாரையுமே இந்த வீட்டில் திட்டு வாங்க வச்சுட்டு இவங்க மட்டும் சந்தோஷமாக அனிமன் போகிறதா, அது எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன். சரவணன் மாமாவுக்காக கூட கொஞ்சம் யோசிக்கலாம், ஆனால் இந்த தங்கமேல நினைக்கும் போது சரவணன் மாமாவை பற்றியெல்லாம் யோசிக்கவே தோண மாட்டுதுன்னு எங்கள் மீனாவும் நினச்சிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க எங்கள் பாண்டியன் கிட்ட, உடனே இங்கே மீனா தங்கமேல்கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் மேலு, இங்கே கொடைக்கானல் போகணுன்னு சொல்கிறீங்க, ஆசைப்பட்டால் மட்டும் பத்துமா, அந்த ட்ராவலிங்லாம் உங்களுக்கு ஒத்துக்குமான்னு சொல்லி கேட்க, ஏங்க இப்படி கேட்குறீங்க, அதெல்லாம் எனக்கு நல்லாவே போவேன், எனக்கு அதெல்லாம் ஒத்துக்கும், அதுவும் மாமா கூட போவேன்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே உடனே மீனா மனசுக்குள்ளே செம்ம டென்ஷன் ஆகி இங்கே உடனே மயிலிட்ட சொல்கிறாங்க, இல்லை அன்றைக்கி கல்யாணத்து அன்னைக்கு சாப்பிடலன்னு சொல்லியும் மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டீங்க, இங்கே என்னடானா மலை சுற்றி சுற்றி மேலே ஏறணும், நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா பாவம் சரவணன் மாமா மட்டும் தனியாக என்ன பண்ணுவார், அவரே பயந்து போயிடுவார், இப்படி உங்களுக்கு எதுவும் ஒன்றுனா அவராலையும் தாங்கிக்க முடியாது, உதவிக்கு கூட அங்கே யாரும் இருப்பாங்களான்னு கூட சொல்ல முடியாது, எதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்து அவ்வளோ தூரம் போய்கிட்டு இங்கேயே எங்கேயாவது சுற்றி பார்க்குறேன்னா போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகட்டுமே, நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து போயிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. இங்கே ஒன்றே பாண்டியன் யோசிக்கிறாங்க, ஆமாம்ப்பா மயிலு, நான் கூட இதை பற்றி யோசிக்காமல் போயிட்டேன் பார்த்தியா, இந்த வீட்டுக்காக 24 மணி நேரமும் ஓடி ஓடி உழைச்சிட்டே இருக்க, அப்படி இருக்கப்போ உடம்புல தெம்பு வேணும்லப்பா, நீ ஏற்கனவே கல்யாணத்தன்னைக்கு சாப்பிடலன்னு மயக்கம் போட்டு விழுந்தாள், இதில் ட்ராவலிங் வேற அவ்வளோ தூரம் பண்ணணும், மலை வேற ஏறணும், அந்த மலையில் உனக்கு மயக்கமே வந்துடும், அப்படியெல்லாம் பார்த்தா நீ போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான்ப்பா, அதனால் கொஞ்சம் இங்கனையில் எங்கேயாவது பார்க்கலாம், பரவாயில்ல மீனாவது இன்னைக்கு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கு அப்படின்ட்டு சாப்பிட்டு கையழைச்சிட்டு கிளம்பி போக இங்கே மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம், சிரிச்சுக்கிட்டே இங்கே தங்கமயில பார்க்க, நான் தங்கமயில் அப்படியே முகமெல்லாம் வாடி போய் கிடக்கு, என்ன மயிலக்கா இதுக்கெல்லாம் போய் இப்படி ஃபீல் பண்ணலாமா, ஃபஸ்ட்டு உடம்பு தானே முக்கியம்னு சொல்ல, சரவணனும் ஆமாம் மயிலு, எங்கள் மீனா சொல்கிறது தான் சரி, நீ வேற ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்க, இதில் வேற எங்கள் மேலே அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறது, பேசாமல் வீட்டில் இருந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு, உடம்பு பார்த்துக்கோ, அதுக்கப்புறமா நம்ம எங்கேனாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு எங்கள் மயிலோட முகம் இன்னும் வாடி போக சரவணனும் கிளம்பி போயிடுறாங்க. எங்கள் கதிருக்கும் ராஜுக்கும் மட்டும் புரியுது, நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கதிரும் கிளம்பி போக எங்கள் ராஜி சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. கோமதி அமைதியாக இருக்க, என்ன மீனா என்னை பழி வாங்குறீங்களான்னு சொல்லி கேட்க, நான் எதுக்கு உங்களை பழி வாங்கணும், உண்மையை தானங்க சொல்கிறேன், உங்கள் மேலே இருக்கிற ஒரு அக்கறையில் தான் நான் அப்படி பேசினேன், நீங்கள் எதுக்கு அதை தப்பாக நினச்சிக்கிறீங்க அப்படின்னு எங்கள் மீனாவும் கேட்குறாங்க. வீட்டு வேலை எல்லாத்தையும் நீங்களே பார்க்குறேன்னு சொல்லி இழுத்து போட்டுறதுனால தான் இப்படி உங்கள் உடம்பு ரொம்பவே டயர்டாக இருக்குது, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அத்தை வேலை பார்க்கட்டும் இனிமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த கோமதி மீனாவை பார்க்க, ஓ இவ இப்படி ஒரு பிளான் பண்ணுறாளா அப்படின்னு அப்போ தான் கோமதிக்கே புரியுது. கோமதி இங்கே மீனாவை பார்த்துட்ருக்க, இங்கே தங்கமயில் வந்துட்டு சாப்பிட்ட எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இப்போ தானே சொன்னேன் கொஞ்சம் அமைதியாக இருங்க, போய் டயர்டாக இருக்குன்னு சொன்னீங்களே, போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி இங்கே தங்கமயில அனுப்பி வச்சுறாங்க.
தங்கமயிலுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. நம்ம இவங்கள மாமா கிட்ட பேச்சு வாங்க வச்சதுனால தான் இப்படி ஒரு விஷயத்த சொல்லி பண்ணியிருக்காங்கன்றதையும் அவங்க புரிஞ்சுட்டு இருக்காங்க. இங்க உள்ள போற கோமதி மீனாகிட்ட கேட்குறாங்க, "என்னடி இப்படி பண்ணிட்ட? நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு" சொல்ல, "பின்ன என்னத்த வந்ததும் வராதமா என் மாமா கிட்ட திட்டு வாங்க வச்சாங்க. உங்களையும் பேச்சு வாங்க வச்சிருக்காங்க. கதிர்ராஜனே இந்த வீட்டில் யாரையுமே விடலை. இப்படி இருக்கப்போ இவங்க ஜாலியாக வந்துட்டு ஹனிமூன் வேற போகிறாங்களாமா. பாவம் சரவணன் தான் அப்படின்னு சொல்ல, சரவணன் மாமாவுக்காக யோசிக்கலாம். கொஞ்ச நாள் போகட்டும் அத்தை, விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறதும் சரிதாண்டி. இவளை நம்ம கைக்குள்ளே போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம நினச்ச மாதிரி இவளை என்ன நாளும் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்கள் கோமதி சொல்ல, அத்தை இனிமேல் கிச்சன் உங்கள் பொறுப்புன்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்க, மாமாக்கா சாப்பிட்டு கிளம்பி போகிறப்ப என்ன சொல்லிட்டு போனாருன்னு சொல்ல, நான் கவனிக்கலையடி அப்படிங்கிறாங்க. பின்ன என்னத்தை யோசனையில் இருந்தீங்க? இனிமேல் தங்கமயில் கடைக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு வர வேண்டாம், வீட்லேயே இந்த ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு போனார் அப்படிங்கிறாங்க. ஓ, இதை சொல்லிட்டு போனாரா அவர் அப்படின்னு இப்போ தான் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாத்த, இனிமேல் கிச்சனில் நீங்களே வேலையை பாருங்கள். இப்போ அவங்க கடைக்கு சாப்பாடும் கொண்டு போக முடியாது, வீட்டில் அதிகமான வேலையும் பார்க்க முடியாது, அதே நேரம் இவங்க ஹனிமூன் இப்போதைக்கு போக முடியாது. இப்போதைக்கு கொஞ்சம் அடங்கி இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ல, நீங்கள் நல்லா தாண்டி யோசிக்கிற அப்படின்னு எங்கள் கோமதி சொல்கிறாங்க. அதுக்கு தான் இந்த மீனா கிட்ட ட்ரைனிங் வரணுங்கிறது அப்படின்னு எங்கள் மீனா பெருமையாக சொல்ல, எங்கள் ராஜி கோமதினு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்கே தங்கமயில் ரொம்ப வருத்தத்தில் நின்றுட்டுருக்காங்க.